நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் விஆர் ராஜா குளத்தொன்று பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இதனுடைய 1524வது வீடியோ. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, அங்காள பரமேஸ்வரின்ற அம்பாளை பற்றி பார்க்க போகிறோம். ஆடி மாதம் அங்காள பரமேஸ்வரி பற்றி பார்க்குறோம். மெயினாக தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல இருக்க கோவில் இருந்தாலும் மேல்மலையினூர் அது ஆதிசக்தி பீடமாக சொல்லப்படுறது. அங்காள பரமேஸ்வரனுடைய அவதார ஸ்தலமாக மெயின் மேலே சொல்கிறோம். இது தவிர நிறைய இடத்துல இருக்குது. புட்லூரோட திருவள்ளூர் பக்கத்தில் புட்லூர் ஒரு ஊர், அங்கே பூங்காவனத்தம்பன், அங்கேயும் அங்காள பரமேஸ்வரி இருந்து புத்து வடிவில் இருக்கா மாதிரி சொல்லும். ஆக்சுவலாக சிவன் கோவில் அது. சிவன் கோவில் வாசலில் நந்தியெல்லாம் இருக்கும் சொல்லாங்க. அங்கே இந்த புத்து வடிவில் அங்காள பரமேஸ்வரி படுத்துட்டு இருக்கா மாதிரி இருக்கும். அங்கே எல்லாம் குழந்தை பாக்கியம் உள்ளவா வேண்டிக்கிறா போய் நடக்கிறது வாழ்க்கை. இது மேல்மலைன்னு ஒரு அங்காள பரமேஸ்வரி இன்னொரு ரூபம். இங்கே மேல்மலையில் எண்ணெய் பசியே இருக்காது. அம்பாளுக்கு அதான் கஷ்டமாக இருக்கும். ட்ரையாக இருக்கும் ஃபேஸு. மேபி அந்த கருங்கல் மேரியே அப்படியா இருக்குமோ தெரியல. இது வெள்ளி கவசத்தில் இருக்கா அம்பாள், மேல்மலையோட அம்பாள். அதாவது ஒரு காலை லைட்டாக படித்தா மாதிரி ஒரு கால் தொகை போட்டுருக்கா. அந்த ஊர்த்துவ கோலத்தில் இந்த தொங்க போட்ட கால் அரசரனோட தலைமையில் இருக்குது. பக்கத்தில் ஒரு சின்ன இன்னொரு விக்கிரகம் இருக்குது. நான் ஓரிரு முறை போயிருக்கேன் மேல்மலையினருக்கு. இது இப்போ மெட்டல் விற்கிறாங்க. இப்படி பண்ணுறா அங்காள பரமேஸ்வரி சிம்ம வாகனத்தை வச்சு பண்ணுறா. இப்போ விளக்கு கடை ராஜலட்சுமி போரூர் கடையில் கூட அங்காள பரமேஸ்வரி. இது அதிகாலத்து படம், ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்கும். அது மேலே டமருகம், ஒரு கை சூலம், முன்கையில் வாள், கபாலம். பிரம்ம கபாலத்தை வச்சு தான் அங்காள பரமேஸ்வரி இந்த சுரூபமே சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம கபாலம் பிரம்மாவோட மண்டை ஓடு, அதை தான் வச்சுட்டு இருக்கா மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக காலில் போட்டு மெய்சுடுறாத. இங்கே மேல்மலையனூரில் என்ன நடக்குதுன்னா, இந்த கதை இந்தியாவில் காசியில் ஆரம்பித்து ராமேஸ்வரம் வரைக்கும் இருக்குது. இந்த கதை பல கோவில்களில் பல விதமாக சொல்லப்படுறது. காசியில் அன்னபூரணி தான் பரமேஸ்வரன் அதாவது பரமேஸ்வரனா சர்வேஸ்வரனே கிடையாது. பைரவராக இருக்கும்போது பிரம்மாவுடைய 5 தலை, எனக்கு 5 தலை, ஈஸ்வரனுக்கு 5 தலை சொல்லும்போது பைரவர் தன்னுடைய சுண்டு விரல்னால அந்த ஒரு தலை கட் பண்ணிடுறார். ஸோ அந்த பைரவர் கையில் ஒட்டிக்கிறது. ஈஸ்வரனை சதாசிவன் சொல்கிறோம், மகா சதாசிவன்றோம், பரமேஸ்வரன் சொல்கிறோம், ருத்ரன்றோம், ஈசானன்றோம், பல விதமான பெயர்கள் அழைக்கப்படுறார் ஈஸ்வரன். ஸோ அது ஒவ்வொரு ஸ்டேஜ். அதில் பைரவ கோலத்தில் இருக்கும்போது தான் அவரால் பிரம்மாவின் தலையை வேறுபட்டு அந்த இது ஒட்டின்றது அவர் கையில். ஸோ அவர் எல்லா இடத்துலையும் பிஷ் எடுக்கிறார். காசியில் பிஷ் எடுக்கும்போது அன்னபூர்ணேஸ்வரி அன்னம் போடுறதாக சொல்லப்படுறது. ஆனால் அவர் அப்படியே தென்னாடு நோக்கி வர்றார் பிஷ் எடுத்து. அப்போ அங்கே மேல்மலையனூர் வரும்போது அம்பாள் என்ன பண்ணுறா, நிறைய சாத்து பறிக்கை எல்லாம் கீழே இறக்கிறார். அவர் கையிலேருந்து இறங்கி சாப்பாடு இல்லாமல் அந்த பிரம்ம கபாலம் சாப்பிட ஆரம்பிக்கிறது. டக்குன்னு காலை வச்சு அமுச்சிடுறாது. ஸோ ஈஸ்வருக்கு விடுதலை கிடைக்கிற மாதிரி செய்யப்படுறதுன்னு இது புராண ரீதியான கதை. இது மேல்மலையனூர் நடந்த மாதிரி சொல்லப்படுறது. இன்னொரு என்ன சொல்கிறது, கங்காளன் சொல்கிறது ஒரு அணிகலன். பெண்கள் போட்டக்கூடிய அணிகலன்களில் கங்காள பரமேஸ்வரி தான். இப்போ அங்காளன் இப்படி பேர் தெரியல. அதுக்கு கங்காள பரமேஸ்வரி அங்காள பரமேஸ்வரியாக மாறிடுத்தது சொல்ல. இப்போ அதை பற்றி இந்த சாக்தம்ன்ற புக்கில் ராமநாத சிவாச்சாரியா திருக்கோலக்கா என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஏகபத்ரம் த்ரீநேத்ராஞ்ச ஜடாமகுடதாரிணி ஜுவாலாகேசம் கராளஞ்ச தட்சிணே நகரகுண்டலாம் காமகர்ணேது பத்ரஞ்ச ஸ்வர்ணாபரணபூஷிதாம் தட்சிணே சூலஹத்தாஞ்ச டங்கம்
சைவது கேடகம் பாசஞ்ச கபலாஞ்ச ஆரூடம் ரிஷவாகனம் பீதாம்பரம் த்ரீம் செய்வ அங்காள பரமேஸ்வரி. சகல ஜீவராசிகளையும் தன்னிடத்தை ஒடித்துக் கொள்வது மகா பிரளயமாகும். பிரம்மாவினால் சிருஷ்டிக்கப்பட்டுள்ள உலக ஜீவராசிகள் பிரம்மனிடத்தில் ஒடுங்க, சிவனை உந்துகமலத்தில் தோன்றிய பிரம்மன் விஷ்ணுவிடத்தில் ஒடுங்க, ஸ்ரீதேவியின் 10 விரல் நுனியில் உண்டான விஷ்ணு ஸ்ரீதேவியிடத்தில் ஒடுங்க, ஸ்ரீதேவி இறைவன் பாகத்தில் ஒடுங்கினாள். சாட்சி பத்திரமாக இருக்க சிவபெருமான் வெற்றி சென்மார்க்கு உடுக்கையை எடுத்துக்கொண்டு ஆனந்த நடனம் ஆடும்போது உடுக்கை ஒலியிலிருந்து உண்டான முதல் ஒலி பிரணவமாகும். அதிலிருந்து அகார முதலான 51 எழுத்துக்கள் தோன்றின. அவைகளுக்கு மாத்ருகா அக்ஷரம் என்று பெயர். அந்த அக்ஷரங்கள் எல்லாம் மிக சக்தி உள்ளதால் சக்தி வடிவாக கருதப்பட்டன. இதே திருவள்ளுவர் அகர முதல எழுத்தலாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்பார். முதல் அக்ஷரமான நாத வடிவுள்ள ஆ அதனுடன் பிந்துவான இம் அக்ஷரம் சேர்ந்து அம் என்று அக்ஷரம் தோன்றியது. இதே அருணகிரிநாதர் நாது பிந்து கலாநீத நமோ நமக என்பார். கலா என்ற சொல் நீண்டு காலே என்று மாறி காலத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய மகாகாலனாகவும் மகாகாளியாகவும் ஆனார்கள். நாதுபிந்து வடிவான அம் என்ற சொல்லோடு சேர்ந்த காளி காளி அங்காளி என்ற பெயரோடு விளங்கி வரலாயிற்று. ஆதிசக்தியாக அங்காளி தோன்றிய சமயம் சைவ ஜீவராசிகளும் ஒடுங்கி உலகம் ஸ்மசானமயமாக இருந்தது. பிறகு சிருஷ்டி செய்வதை அகர முதல எழுத்தலாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்கிறது. ஆதிசக்தியாகிய அங்காளியும் ஆதி பகவானான சிவனும் சேர்ந்து முதலில் உலகை தோற்றுவிக்க ஸ்ரீதேவியின் 10 விரலிருந்து கராங்குழி நகோத்பன்ன நாராயண தசாக்கிருதிகே என்று லலிதா சகஸ்ரநாமம் சொன்னபடி மகாவிஷ்ணு தோன்றிட விஷ்ணுவின் உந்தி கமலத்தின் பிரம்மன் தோன்றி உலகில் உள்ள சகல ஜீவராசிகளையும் ஜங்கம் ஜீவராசிகளையும் படைத்தார். ஆதிசக்தியாக அங்காள பரமேஸ்வரி தர்மத்தின் வடிவமான ரிஷபத்தை ஆதாரமாக கொண்டு வாகனமாக கொண்டு ஒரே சூரியமாக மசானமாக இருந்த உலகை சிவனுடன் சேர்ந்து சிருஷ்டி செய்வதே தினமே சிவராத்திரியாகும். உமா என்ற சக்தியின் 2 எழுத்தான 2வது எழுத்தான மா என்ற எழுத்தும் சிவ என்ற எழுத்தின் முதல் எழுத்தான சி என்ற எழுத்தும் சேர்ந்து மாசியாகும். இந்த மாசி மாத சிவராத்திரி மகா சிவராத்திரி ஆகும். ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஒரே மயமான இருந்த உலகை சிருஷ்டி செய்த நாளான மகா சிவராத்திரியில் அங்காள பரமேஸ்வரிக்கு மயான உற்சவம் செய்து வழிபடுவதன் மூலம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆதிசக்தியான அங்காள பரமேஸ்வரிக்கு சிவனை போன்ற ரிஷப வாகனம் திரிசூலம் முதலிய சின்னங்கள் உள்ளன. அருள் செய்வதில் வல்லவரான அங்காள பரமேஸ்வரியை பல குடும்பங்கள் குலதெய்வமாக வழிபட்டு வருகின்றது. அங்காள பரமேஸ்வரி மூலமந்திரமும் காயத்ரியும் குரு மூலமாக உபாசிக்கணும்னு சொல்லப்படுறது. மூலமந்திரம் வந்து ஓம் க்ளீம் அங்காளி சௌ அங்காள பரமேஸ்வரி நமக. காயத்ரி ஓம் ஆதிசக்தீச வித்மகே சர்வசக்தீச தீமிகி தன்னோ அங்காளி பிரசோதியாத். ஓம் ஆதிசக்தீச வித்மகே சர்வசக்தீச தீமிகி தன்னோ அங்காளி பிரசோதியாத். ஓம் ஆதிசக்தீச வித்மகே சர்வசக்தீச தீமிகி தன்னோ அங்காளி பிரசோதியாத் அப்படின்னு சொல்லி அவரோட காயத்ரி சொல்லப்படுறது. இதில் வந்து ராயபுரத்தில் இவளுக்கு பெரிய கோவில் இருக்குது, ரொம்ப ஃபேமஸாக சொல்லப்படுறது ராயபுரம் கோவில். நிறைய இடத்துல தஞ்சாவூர் சைடில் கும்பகோணம் எல்லா இடத்துலையுமே இவளுக்கு வந்து கோவிலுக்கு இவன் துர்கா ஸ்டாலின் கூட அவளுக்கு அங்காள பரமேஸ்வரி தான் குலதெய்வம்னு சொல்லிட்டு அங்காள பரமேஸ்வரி போவோம். இந்த திருக்குவளையில் கூட மாமியார் இடத்துல அங்கே கூட கோவில் இருக்குது அங்காள பரமேஸ்வரி கோவில். அதுக்கு கருணாநிதி கூட போயிருக்காரு. அந்த கோவிலுக்கு உள்ளே போல அவர் வெளியிலேருந்து வணங்கியிருக்கார். இதெல்லாம் சொல்லப்படுறது. ஏன்னா வந்து குலதெய்வ வழிபாட்டில் அங்காளி வந்து ரொம்ப இதுவாக இருப்பார். வழக்கு கடை ராஜலட்சுமிக்கு எது நிறைய பஞ்சலோக விக்கிரகம் பித்தளை விக்கிரகம்லாம் வச்சுருக்காங்க. அங்காள பரமேஸ்வரிக்கு சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுட்டுருக்கார். ரொம்ப அழகாக இருக்குது நம்ம காமிச்சா அது ஷார்ட்ஸில். ஸோ அது மாதிரி யார் குலதெய்வமாக வச்சுருக்காளோ அவள் வந்து வழிபடுறது நல்லது. படமாக வச்சுக்கலாம். அது வசதி இல்லாதவ விக்கிரக வழிபாடு ஏன் சொன்னான்னா விக்கிரகங்கள் ஈர்க்கும் தன்மை உடையது. மந்திரங்கள் சொல்ல 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 அது வந்து கிரகிச்சுக்கும் அவங்கள்ட்ட. அப்புறம் நம்ம நமஸ்காரம் பண்ணும்போது அனுகிரகம் பண்ணோம். நமக்கு
விக்கிரகத்துக்கும் படத்துக்கும் இதுதான் வித்தியாசம். படத்திலே பவர் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா வந்து எந்த அளவுக்கு நம்ம பூஜை பண்ணுறோமோ அந்த இடத்துல இந்த வைப்ரேஷன் சேரும். இப்போ கூட இந்த பொண்ணு இந்த வாசினின்னு இது வருது, இந்த பிளாக்கு, அதில் வந்து அவள் இப்படி கொண்டாடுறா மீனாட்சி அவ. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த பவர் இருக்கும். குழந்தை தெய்வம் கொண்டாடும் இடத்துல மாதிரி நம்ம எந்த தெய்வத்தை வழிபடுறோமோ, நிறையா சொல்கிறோமோ மந்திரங்களை, அந்த தெய்வத்தை வந்து நம்ம வியாபிச்சிருன்னு சாஸ்திரமே சொல்கிறது. நெட்டக்கல்லும் பேசுமாம் நாதன் உள்ள இருக்கையல்னு சொல்லப்படுறது. ஸோ நம்ம வந்து அதை வந்து நம்ம சாமி தான் வசதியும் அதெல்லாம் மற்றவனும் சொல்லவே முடியாது. இதெல்லாம் வந்து பெருந்தெய்வங்களில் சேரப்படுறது. அங்காள பரமேஸ்வரி சிறு தெய்வம் கிடையாது, பெருந்தெய்வத்தில் இருக்குது. ஆதி காலத்துலேருந்து இருக்குது. மகாசிவராத்திரி அந்த இது பாத்திரமே பிரம்ம கபாலம்னு ஒன்று இருப்பான். அதில் சிவலிங்கம், ஒரு முகமாட்டமெல்லாம் போட்டிருக்கோம், மேலே நந்தி எல்லாம் போட்டிருக்கோம், கிண்டு மாதிரி. அதில் தான் குங்குமம் வச்சு தருவா. அது எல்லா அங்காள பரமேஸ்வரர் கோவிலையும் இருக்கும். அது கூட வாங்கி தரலாம். அந்த 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 பிரம்ம கபாலம் கூட இவர்கிட்ட இருக்குது, விளக்கு கடையில் பார்த்தேன் அது. ஸோ பிரம்ம கபாலம் வந்து பிரம்மாவோட தலை தான் அது. அதனால தான் வந்து அந்த முகங்கள்லாம் போட்டிருப்பா சைடில். அதில் சிவலிங்கம் போட்டிருக்கோம். நந்திகேஸ்வரர் மேலே இருப்பார். 4 இடத்துல நந்தி இருக்கும் அதில், இந்த பிரம்ம கபாலத்தில். இதை சொல்லி அங்காள பரமேஸ்வரர் தெய்வம் அந்த சூளையில் ஒன்று இருக்குது. சூளையில் பாவாடராயனை மடியில் வச்சுட்டு அங்காள பரமேஸ்வரி உட்காந்துட்டுருக்கா. சென்னையில் ராயபுரத்தில் இருக்குது. ராயபுரம் அங்காள பரமேஸ்வரி ரொம்ப அழகும் சொல்லப்படுறது. நல்ல அரியத்துறை மாப்பிள்ளை பாஸ்கரோட தம்பி தான் அங்கே பார்த்துட்ருக்காருங்க, மோகன் பேர். அவெல்லாம் ஆச்சாரிய அபிஷேகம் ஆனவா. அதாவது இந்த டவுன் சைடில் இருக்க கோவில்லாம் வந்து ரொம்ப பிராச்சீனமானது, ரொம்ப நல்ல பூஜையெல்லாம் பண்ணுறவா. சிவாச்சாரியை வச்சு தான் பூஜையெல்லாம் பண்ணுறா அவள்லாம். ஸோ இந்த அங்காளின்றது மாரியம்மனுடைய ஒரு அம்சம்தான். அது இந்த கையில் இந்த மேல் கையில் எப்போ டமரகமும் சூலம் வந்தாலே அது மாரியம்மனோட சொரூபம் சொல்லிடலாம். அது ஸோ மாரியோட சொரூபம். சிவராத்திரியும் போது ரொம்ப கொண்டாடுவது, மசான கொள்ளைன்னு ஒன்று கொண்டாடுவா அவள். ஸோ அது அந்த இடத்துல இதெல்லாம் பாரி அரைப்பா, ரத்த சோறே போடுவா. அதில் தூக்கி அந்த யார் விரதம் இருக்காளோ அவள் மேலே வந்து சுவாமியாக வந்துடும். தீச்சட்டி திரும்பி போவாள் மயானத்துக்கு. அது வந்து சிவராத்திரி சமயத்தில் நடக்கும். அது சிவராத்திரி முடிஞ்ச அடுத்த நாள் நடக்கும் அது. ஸோ அங்காள பரமேஸ்வரி தமிழ்நாட்டில் பல இடங்களில், பல ஊர்களில் அங்காள பரமேஸ்வரி இல்லாமல் ஊரே இருக்காது. நிறைய இடத்துல ஒரு ஊருக்கு ஒரு சாமியாக இருக்கும் அங்காள பரமேஸ்வரி என்ற பேரில். ஏன்னா குலதெய்வமாக வழிபடக்கூடிய அம்பாள் அது. இதை சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இன்றைக்கி நான் என்னுடைய ஃப்ரெண்டு சீனிவாசகுமார்ட்ட பேசும்போது நான் சொல்லுங்கள் சார், இவ தான் இதுதான் காசியில் வந்து அன்னபூர்ணியாக இருக்கும்போது தான் வந்து அங்காள பரமேஸ்வரியாக வந்தேன். நான் அங்கேயே வந்து பிரம்ம கபாலம் வருது. அந்த பிரம்ம கபாலத்தில் தான் வந்து அப்போ வந்து விஷயடுறா ஈஸ்வரனுக்கு. அவளே தான் வந்து காஞ்சிபுரத்துக்கு வரா. அவள் தான் காமாட்சியாக மாறுறா. ஸோ காமாட்சியினுடைய ஒரு சுரூபந்தான் அங்காள பரமேஸ்வரி. ஸோ கடைசியில் திருவண்ணாமலை போய் ஐக்கிய மாறான்னு சொல்லப்படுறது. நான் தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவில் காசி டு ராமேஸ்வரம் வரைக்கும் இந்த இவருடைய இது இருக்குது. ஒவ்வொரு ஊரும் ஒரு கதை சொல்லப்படுறது. ஸோ அது தப்பு ரைட்டெல்லாம் ஆர்கியூ பண்ண வேண்டாம். அதில் இது அவருடைய நம்பிக்கைகள், மக்களுடைய நம்பிக்கை தான் மெயின் அங்கே. ஸோ அதுக்கு மதிப்பு கொடுத்து அதை வந்து நம்ம அந்த புராணம் என்ன சொல்கிறது அப்படி எடுத்துக்க வேண்டியதுதான். பட் அந்த தேவதா சக்திகள்ன்றது அந்த யார் பூஜை பண்ணுறாளோ, பூசாரியோ, அந்த சிவாச்சாரியாரோ ஆர் குருக்களோ யார் பண்ணாலும் அந்த இடத்துல அந்த சக்தி உரையும் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.